இதான் இடிகுண்டு பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக காணப்படும் இந்த இடிகுண்டு பிரதேசமானது. ஆனால் சொன்னவர் சொன்னால் வெள்ளக்காரன் வந்து சங்கிலி விட்டும் வெற்ற இல்லையாமல் தான் சொன்னவர். இது 200 வருடம் ஒரு பழமையான ஒரு இடமா தானாம் இந்த இடிகுண்டு காணப்படுவது. ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டீபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கட்டுடையிலே அமைந்துள்ள இடிகுண்டு தான் நாங்கள் தற்போது பார்வையிட போகிறோம். அது தொடர்பான காணொலியை தான் நமது பார்வையிட போகிறோம். எமது சேனலுக்கு புதிதாக வந்துற சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். பல உயிர்களை காவு கொள்ளப்பட்ட இடிகுண்டை தற்போது சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். கட்டுடையிலே அமைந்துள்ள ஒரு இந்த இடிகுண்டு பிரதேசத்தை தான் நாங்கள் தற்போது வருகை வந்திருக்கிறோம். பாருங்க, மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக காணப்படும் இந்த இடிகுண்டு. நான் பிறந்த காலத்திலிருந்தே இந்த இடிகுண்டு என்று சொல்லி ஒரு அறிந்து கொண்டிருக்கிறேன். இது 200 வருடம் ஒரு பழமையான ஒரு இடமா தானாம் இந்த இடிகுண்டு காணப்படுவது. மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாகவும் 2 உயிர்கள் இதுல காவு கொள்ளப்பட்டிருக்கு, இறந்திருக்கிறோம். மற்ற மாடெல்லாம் விழுந்து அந்த ஐயா சொல்லுற மாடெல்லாம் விழுந்து இதுக்குள்ள தான் காப்பாற்றினான்னு சொல்றார். சங்கிலியால விட்டு மாட்டை சங்கிலிய தான் பிடிச்சு ஒரு மாதிரி ரக்கித்தானே அந்த மாட்டை காப்பாற்றினதான். மிகவும் ஆபத்தான பகுதியாக காணப்படும் யாழ் மாவட்டத்திலே கட்டுடை எனும் பிரதேசத்திலே காணப்படுகின்ற இடிகுண்டு பகுதியை தான் நாங்கள் தற்போது வருகின்ற வந்து அந்த இடங்களை பார்க்குறோம். பாருங்க, அதான் இந்த இடிகுண்டு என்ன மாதிரி வந்தன்னு சொல்லி இந்த ஐயாட்ட கேட்டு பார்ப்போம். அவரை சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த இடிகுண்டு இருக்குதானே, அது எப்படி இருக்குது கதைகளை சொல்லுங்க. நான் இங்கே வந்த புதுதில் இது இப்படியே தான் இருக்கு. ஆனால் சொன்னவர் சொன்னால் வெள்ளக்காரன் வந்து சங்கிலி விட்டும் வெற்ற இல்லையாமல் தான் சொன்னவர். ஆனால் இது என்ன மாதிரி வந்தோம், இது மாதிரி வந்தேன். ஆனால் இதுக்குள்ள நான் ஒரு மாடு வந்து காப்பாற்றினேன். மாடு வந்து புலந்து மாட்டுக்காரன்னு சொல்லி நான் போய் விட நின்ற வண்டியில் கயிறு போட்டு மாட்டுக்காரன் இழுக்க மாட்டை காப்பாற்றினேன். ஆனால் இது என்ன மாதிரி வந்தது வந்து இதுக்குள்ள 2 பேர் கிணத்துக்கு விழுந்து செத்தேன். இதுக்குள்ள இந்த 2 பேர் இந்த இதுக்குள்ள விழுந்து செத்திருக்கணுமா? 2 பேர் விழுந்து செத்திருக்கணும். ஒரு வயது ஒரு நாள் செத்தது, மற்ற ஒரு பொம்பளை ஒன்று காதலில் வெளியே பட்டு செத்தது. இதுக்குள்ள 2 பேர் செத்திருக்கணும் விழுந்து. பாருங்க, இதுல வந்த ரோட்டால வந்த ஒரு ஐயாட்ட கேட்டிருக்கிறோம். வாங்க பாருங்க, அந்த ஒரு ரோட்டு பிரதேசமா தான் காணப்படுது. பாருங்க, அந்த இதான் இடிகுண்டு பகுதியை தான் நீங்க தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாக காணப்படும் இந்த இடிகுண்டு பிரதேசமானது. இதில் என்னென்று அந்த இடி விழுந்துதான் இந்த பிரதேசம் வந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் மிகவும் ஆழமான பகுதியாக காணப்படுகிறது. இதில் 2 உயிர்கள் இறந்திருக்கணும். பாருங்க, இப்படி ஒரு அடி தெரியாத ஒரு இடிகுண்டா கிடக்குது. மிகவும் ஆபத்தான பகுதியாக இடிகுண்டு காணப்படுகிறது. இது அந்த ரோட்டால போராக்கள் எல்லாம் இதால போய்கொண்டிருப்பேன். எல்லாம் தோட்ட பகுதி தான், எல்லாம் அவங்களால விவசாயம் செய்து கொண்டிருக்கணும். பாருங்க, குருவியல் எல்லாம் இயற்கையோட நிலையில் கொஞ்சம் ஒரு பிரதேசமாக தான் காணப்படுது. பாருங்க, குருவியல், புறாவுகள், கொக்குகள், மாடுகள், முயல்கள் எல்லாம் இதில் இருக்குது. பாருங்க, இடிகுண்டு தான் தற்போது வருகை வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் கட்டுடை எனும் பிரதேசத்திலே காணப்படுகின்ற இடிகுண்டு, அதைத்தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள். அதுக்கு அந்த இடிகுண்டுக்கு முன்னால் உள்ள வைரவர் கோயிலை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். சிற்ப சிலைகளுடன் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த வைரவர் ஆலயமானது இந்த இடிகுண்டு பிரதேசத்திலே தீய சக்திகளை அழிப்பதற்காக என்று இந்த வைரவர் கோயிலை அமைத்துள்ளார். இடிகுண்டு பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள். அது தொடர்பான காணொலிகளை நமக்கு நீங்கள் அறிந்த விடயங்களை தெரியப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.